பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே விரிசல் அதிகமாகிக் கொண்டு வரும் நிலையில் தற்போது விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் ஆடிட்டர் மற்றும் தொழிலதிபருடன் ராமதாஸ் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிர்வாகிகள் ஆடிட்டர் தொழிலதிபர் உடன் ராமதாஸ் சந்திப்பு மேற்கொள்ள உள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் ஆடிட்டர் மற்றும் தொழிலதிபருடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் சந்திப்பு மேற்கொண்டு ஆலோசனை நடத்த உள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் ஆடிட்டர் மற்றும் தொழிலதிபருடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் சந்திப்பு மேற்கொண்டு ஆலோசனை நடத்த உள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கலிஃபத்துல்லா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கலிஃபத்துல்லா, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாமகவில் டாக்டர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையில் கடந்த 5 மாதங்களாக மேலாக மோதல் போக்கு நிலவி வரும் சூழ்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு செய்தியாளரை பேட்டியளித்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனது அன்புமணி குறித்து அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனால் இருவரும் இடையில் நீடித்து வந்த மோதல் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் தொடர்ந்து பாமகவில் நெருக்கடியான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் அன்புமணி தலைமையில் தொடர்ந்து 3 நாட்களாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. நேற்று கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்து வந்த நிலையில் இன்று தருமபுரி போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை அன்புமணி சந்தித்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் பல்வேறு மாவட்ட செயலாளர்களை நீக்கி புதிதாக உள்ள மாவட்ட செயலாளர்களை தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமனம் செய்தார். அதில் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார், மேலும் அப்புறம் பாமக பொருளாளர் திலகபாமா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை நீக்கினார். அதனைத் தொடர்ந்து சையத் மன்சூர் அலிகான், அப்புறம் புகழேந்தி உள்ளிட்ட போன்ற புதிய மாவட்ட செயலர்களை நியமனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து இன்று 2வது நாளாக தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் இன்று முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்வதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு ஆடிட்டர் சுபரத்தினம் மற்றும் தொழிலதிபர் கர்நாடகா பகுதியில் ஐயாவின் சொந்தக்காரர் மற்றும் ராமதாஸின் சொந்தக்காரர் மற்றும் நெருங்கிய நண்பரான சுரேஷ் பாபு என்பவர் தற்போது தைலாபுரம் தோட்டத்துக்கு வருகை தந்துள்ளனர். மேலும் இருவரும் தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கலிஃபத்துல்லா.